நன்னா நீட்டி முழைக்கிண்டு உரத்த குரல்ல சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். சொல்றேனே, 9 விதமான பக்தியை பத்தி கத்துன்னு வந்தேன். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்ம நிவேதனம், இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. பகவானை பத்தி நிறைய கேட்கணும், அவரை பத்தி கீர்த்தனம் பண்ணணும், அவரை பத்தி நினைக்கணும், அவருடைய திருவடிகளுக்கு கைங்கரம் பண்ணணும், புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணணும், விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கணும், அவருடைய திருவடிகளுக்கு அடிமைத்தனத்தை காட்ட வேண்டும், அவரோட நட்போடு இருக்கணும், நம்ம ஆத்மாவை அவரிடத்திலே சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கத்துன்னு வந்தேன். அப்ப தான் மட்டும் சொல்லிட்டு இருந்தவன் கூட இருக்கிற எல்லா அசுர குழந்தைகளையும் கூட்டி உட்காந்து வச்சுருந்தான். அப்போ நான் ஒருத்தனே சொல்லிட்டு அண்ணா இல்லை, நீங்களும் சேர்ந்து என்னோட சத்தம் போட்டு சொல்லுங்க நாராயணாய நமகான்னா. இந்த பிள்ளைகள்லாம் பிரகலாதனை பிடிச்சிருந்து, பிரகலாதா உனக்கு மட்டும் இந்த நல்லதெல்லாம் தெரியறதே, நீயும் அசுரனாத்தானே பிறந்தேன், நானும் அசுரனாத்தானே பிறந்தேன், எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா வருத்தம், எங்களுக்கெல்லாம் பகவான் கிடைக்கவே போறதில்லை, பக்திக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது, உனக்கு எப்படியோ அந்த தகுதி வந்திருக்கே என்னமா என்ன குழந்தைகள் கேட்குறா. அதுக்கு இவன் பதில் சொல்றான், ஏன் கவலைப்படுறீள், எல்லாருக்கும் பொது பக்தி, அசுரனுக்கு கிடையாது, தேவனுக்குண்டுன்னு யாரு சொன்னா? நம்ம பிறப்பால யாராக இருந்தாலும் யாரும் பக்தி செய்யலாம், நான் எப்படி பிறந்தோமோ அப்படியே இருக்கட்டும், அவர் ஒன்றும் மாறி வரணும்னு சொல்லலையே. உள்ளத்துல மாற்றத்தை தான் பகவான் எதிர்பார்க்கிறார். அவரை பூசிப்பது ரொம்ப சுலபம் தெரியுமோ? அப்ப அந்த அசுர குழந்தைகள் கேட்கிறா, அவரை பிரம்மா கூட ஆராதிக்க முடியாதாமே, இந்திரன் கூட கிட்டக்க போக முடியாதாமே, அப்படி பெரியவராமே. பிள்ளை பதில் சொல்றான், அவர்கள் கிட்டக்க போக முடியாது, ஏன்னா அகங்காரிகள், நாங்க தேவர்கள் தேவர்கள்ங்கிற அகங்காரத்தோட இருக்கிறவா. உனக்கு தெரியுமோ, அணில் கிட்டக்க போய் கைங்கரியம் பண்ணிருக்கு, குரங்குகள்லாம் கிட்டக்க போகும், ஒண்ணுமில்லாத ஒரு வேடன் கிட்டக்க போகலாம், எத்தனை சின்னவர்கள்லாமும் பகவானுக்கு அருகில் இருந்திருக்கு. அதை பாருங்களேன், ஏன் பெரியவா போக முடியாதுன்னு அவன் அவளுக்கு அப்படி இருப்பார், எளியவர்களுக்கு எளியவரா இருப்பார். தான்கிற அகங்காரத்தோட இருக்கிறவளுக்கு கண்டிப்பா கிட்டக்க வரமாட்டார். நஹ்யச்சுதம் பிரணயதோ பஹ்வாயாசா அசுராத்மஜாக ஆத்மத்வாது சர்வபூதானாம் சித்தத்வாதிக சர்வதா பராவரேஷு பூதேஷு பிரம்மாந்தஸ்தாவரேஷு ச தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹிருதம். நாம எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் தயோடு இருந்தால் பகவான் நம்மிடத்துல தயோடு இருப்பார்னு புரிஞ்சுங்கோ. அவர் நம்ம கிட்ட தயையை காட்டணும்னால், நீ எல்லாரிடத்துலையும் தயையோட இருந்தியானா அவர் உங்ககிட்ட காட்ட போறார். நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துருந்தீனா அவர் எப்படி தயை காட்டுவார்? அவர்கிட்ட நிறைய வாங்கிட்டு இருக்க, நீ நிறைய பேருக்கு கொடு, அவர்கிட்ட தயையை பெறுகிற, நீ பல பேரிடத்துல கருணையோடு இரு, எல்லாரும் உன்னோட சேர்ந்தவான்னு நினைச்சுக்கோ, நீ மட்டும் உயர்ந்தவன் நினைக்காதே. இந்த நினைவுகள் இருந்தாலே இறைவனுக்கு அருகில போகலாம்.